22/3 மாலை 7 மணி அளவில் ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக கடலை எண்ணெயை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இப்போ செக்கில் போட்டு தயாரிச்சுட்டு இருக்கோம். கடலை எண்ணெய் வருது பாரு. பிழியக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது புண்ணாக்கு. இப்போ வந்து ஒரு ஆள் 10 கிலோ கடலையை கொண்டு வர்றாருன்னு வைங்களேன். 10 கிலோ கடலையை கொண்டு வந்தா அதில் எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சில பேர் கேட்பாங்க. சில கேள்விகளுக்கு ஒரு பதில், சில கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடையாது. ஏன்னா இந்த கடலை இருக்குது பார்த்தீங்கன்னா, கடலையில் வந்து பல தரம் இருக்குது. நம்ம எந்த கடலையை வாங்குறோமோ அந்த கடலையை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அதில் எத்தனை லிட்டர் கிடைக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா தரமான கடலைன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத் கடலை. இதில் கூட கோ1, கோ2, கோ3 இப்படி பல வகைகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கடலையில் வச்சுருப்பாங்க. இது புண்ணாக்குது. இப்போ நம்ம முதல் தர கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 10 கிலோ போட்டோம்னா அதில் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய கடலை எண்ணெய் எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் கிடைக்கும். அந்த ஒரிஜினல் கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தரமான கடலையாக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லா காய வச்சுருக்கணும். சில பேர் தரமான கடலையை வாங்கி காயவெல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து எண்ணெய் எடுப்பாங்க. அப்படி எண்ணெய் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 4 லிட்டர் கூட என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ கடலையினுடைய தரத்தை பொறுத்து, அது எந்த அளவுக்கு காயுதுங்கிறத பொறுத்து தான் என்ன செய்ய முடியும், கடலை வந்து எத்தனை லிட்டர் கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நார்மலாக சொல்கிறதா இருந்தால் இப்போ 10 கிலோ கடலைக்கு வந்து எவ்வளோ தான் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தான் கிடைக்கும். அதாவது எல்லா வகையிலையும் சரியாக இருந்து, கடலையும் தரமாக இருந்து நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னால் 4 லிட்டர் கிடைக்கும். எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா, இப்போ கடலை எண்ணெயில் கூட வந்து நிறைய வித்தியாசம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கடையில் அது, இந்த கடையில் இத்தனை சும்மா அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த சந்தேகத்தை உங்களுக்கு நீக்கிறக்காண்டி தான் நம்ம இதை சொல்கிறோம். நீங்கள் வந்து எதை வந்து நல்ல கடலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்ல கடலையை நீங்களாக ஒரு 10 கிலோ வாங்கி ஒரு தடவை செக்கில் கொடுத்து அரைச்சி எடுத்து பாருங்கள். அப்போ வந்து விற்கக்கூடிய விலை வந்து எந்த விலை வந்து நியாயமானது, எவ்வளோதான் விற்க முடியுங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது, தெளிவாக தெரியும். இது கடலெண்ணெய். இதே மாதிரி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மூலிகை எண்ணெய் தேவைகளுக்கு நம்மை நீங்கள் அணுகலாம். 999 45 33 265. நன்றி.